Hello friends, we will be having this MOA Gazette or a series of videos where we will be discussing this newspaper, important editorials, issues, and recently seen in news. These kinds of topics are very much relevant to UPSC. So what I thought was we will have a continuous series of videos for prelims and mains. So anyone who has any topic to be discussed, you can put in your topics in the comment section as well, and also in the section of Minds of Aspirant Telegram channel, you can put there. We will be happy to discuss that. So let's go into the video. Hello friends, இது மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ். இந்த சென்ஸ் வந்து நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். எப்படிலாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு. இன்றைக்கி வந்து ஜூன் 20. ஸோ ஜூன் 20 வந்து வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே. ஸோ நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரில் நிறைய ஆர்டிக்கிள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போதும், 2 நியூஸ் பேப்பர்லாம் படிக்க வேண்டாம். ஸோ நம்ம இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சசி தரூர் எழுதியிருக்காரு. இவர் உங்களுக்கு தெரியும், இவர் வந்து ஒரு 4 times எம்பியாக இருந்திருக்கிறாரு. பட் ஆனால் இவர் ஆல்சோ யூஎன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவர் இதை சம்மந்தமாக ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்லு கூட நிறைய தடவை இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ் சம்மந்தமாக இவர் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இந்த ஆர்டிக்கிளில் இருக்குது. ஸோ நம்ம இதில் டைரெக்டாக நீங்கள் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நியர்லி 43 or 44 million ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட் ரெஃப்யூஜி டேயில் UNHCR, அதாவது யூஎன் ஹை கமிஷனர், யூஎன் ஆர் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், அந்த ஆர்கனைசேஷன் வந்து இது வந்து ஒரு செலிப்ரேஷன் இல்லை. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு செலிப்ரேஷன் இல்லை, நம்ம எப்படி பார்க்கணுன்னா இந்த ரெஃப்யூஜிஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அதை தான் பார்க்கணும். ஸோ அவர் வந்து என்ன இதில் கொஞ்சம் நம்மளுக்கு சொல்கிறாருன்னா, ஸோ இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தா நம்ம எப்போவுமே ஒரு ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்த ஒரு கண்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்தியா ஆல்சோ ஹேஸ் பீன் லைக் தேட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஜெருசலம் டெம்பிள் ஆர் ஜெருசலம் டெம்பிளில் வந்து ஒரு பேபிலோனியன் எம்பையர் ஆர் பேபிலோனியன் எம்பரர் வந்து இந்த ஜெருசலம் டெம்பிளை வந்து இது பண்ணும்போது அப்போது ஆர் ரோமன்ஸ் இது பண்ணப்போ, அப்புறம் ஜொராஸ்ட்ரியன்ஸ் பர்சிக்யூஷன் இன் பர்ஷியா, இதெல்லாம், அதுக்கப்புறம் ஈஸ்ட் பெங்காலி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம அதுக்கு ஒரு சின்னதாக ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம், ரொம்ப பெருசாக வேண்டாம். பட் இங்கே பாருங்கள், இந்த ஃபர்டைல் கிரசன்ட்னு ஒரு ஏரியா இருக்குது, இந்த டைக்ரிஸ் யூஃப்ரேட்டஸ். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் காமிச்சிடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த சென்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லெவாண்ட்னு. இந்த லெவாண்ட்ன்ற ரீஜன் ஒன்றுமே கிடையாது. இது ரீஜன் அலாங் த ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் ஷோர்ஸ். அதாவது அது லெவாண்ட்ன்றது இந்த கோல்டன் கிரெசன்ட், ஃபர்டைல் கிரெசண்ட்டை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்டைல் கிரெசண்ட்டில் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஏரியா, அதாவது இந்த ஏரியாவில் தான் உருக், இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிங்டம் உருவாகும். பிகாஸ் இந்த ரீஜன் தான் மெசபோட்டோமியான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரீஜன் பிட்வீன் டூ ரிவர்ஸ். இந்த மெசபோட்டோமியா ரிவரில் பேபிலோன்னு ஒரு எம்பையர் வருது. அண்ட் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் அந்த ஃபஸ்ட்டு ஜூஸ் ஆர் ஜூ பாப்புலேஷன் வந்து இங்கே வருது. ஜீசஸ் கிரைஸ்டும் ஜூ தான். இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜெருசலேம் பிரச்சனை புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு 12 ட்ரைப்ஸ், அதாவது இது பைபிள்லேயும் இருக்குது. ஸோ ட்ரைப்ஸாக தான் இருக்கிறாங்க இந்த ஜூஸு. ஸோ இந்த கிங்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இது வந்து ஒரு நொமேடிக் கிங்டமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து ஒரு நொமேட்ஸாக தான் இருப்பாங்க. பட் இந்த பேபிலோனியன் கிங்டம் பிகாஸ் ஆஃப் இந்த ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபினிஷியா, இந்த ஏரியா, இதுதான் அந்த ஏரியா, இந்த ஏரியாவை அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, பர்சிக்யூஷன் ஆஃப் ஜூஸ் நடக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி பர்சிக்யூஷன் ஆஃப் ரோஹிங்கியாஸ்லாம் நடக்குதோ ஆர் அதர்ஸ் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்லாம் நடக்குதோ, அந்த எத்னிக் கான்ஃப்ளிக்டில் அவங்க பர்சிக்யூட் பண்ணப்பட்டு சசி தரூர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பர்சிக்யூஷன் ஆன பீப்புளை கூட நம்ம இந்தியாவில் ஏற்றுக்கிட்டோம்.
ஸோ இந்தியான்ற ஒரு கண்ட்ரி வந்து எல்லாரையும் வாழ வச்சது. இதே மாதிரி ரோமும் செஞ்சுருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ ரோம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த சைடில் ஆர் யூரோப்பியன் கிங்டமாக வந்து இந்த ஃபுல் பர்சிக்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சைட்லேருந்து மட்டும் இல்லை, நிறையா சைட்லேருந்து இந்த பர்சிக்யூஷன் நடந்ததுக்கு அந்த கிளாசிஃபிகேஷன் நடந்ததுனாலும் நீங்கள் அந்த ஃப்ளீயிங் ஆஃப் தீஸ் பீப்புள் அண்ட் ஆல்சோ த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜொராஸ்ட்ரியன்ஸ் சொல்கிறார் அவர். ஜொராஸ்ட்ரியன்ஸ் வந்து பர்ஷியாங்க. ஸோ இந்த ஃபர்டைல் கிரெசன்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஈரான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈரானில் தான் பர்ஷியான்னு ஒரு கிங்டம் இருந்துச்சு. ஆர் இங்கே இருந்த கிங்டமில் பர்சிக்யூஷன் நடந்த அங்கேருந்து வந்த ஜொராஸ்ட்ரியன்ஸ் அவங்க தான் வந்து அல்டிமேட்லி பாம்பேயில் செட்டில் ஆவாங்க. அவங்க தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஜம்ஷெட் ஆர் ancestors of Jamshed Tata or Dadabhai Nauroji, many other freedom fighters. So இவர் என்ன சொல்கிறாருன்னா, India has always been this place for seekers of refugees சொல்கிறார். இது வந்து ஹிஸ்ட்ரிங்க. ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1971 லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ், ஆல்சோ பர்சிக்யூஷன் ஆஃப் பீப்புள் இன் Pakistan or Eastern Pakistan, also in Sri Lankan Tamils also இந்தியாவில் இருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் வந்து இன்றைக்கி திருப்பி எடிட்டோரியலில் இருக்குங்க, நீங்கள் அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நவ் இஃப் யூ செக் அகெயின், இப்போ ரீசெண்டாக இருக்கிற பிரச்சனை வந்து ரோஹிங்கியாஸ், இவங்களது நேபாளிஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ரீசெண்ட் யூஎன் ரெஃப்யூஜி கிரைசிஸ், அசைலம் சீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஹிங்கியா கிரைசிஸ். ரோஹிங்கியா இஸ் ஆல்சோ a question that was asked in UPSC. You can check that. இந்த ப்ரீவியஸ் வீடியோ ஆல்சோ ரோஹிங்கியாஸ் பற்றி பேசியிருக்கு, நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ அப்போ இவர் என்ன நம்மளுக்கு பேசுகிறாருன்னா, ரோஹிங்கியாஸ் வந்து எப்படி வந்து வெதர் தே ஆர் பார்ட் ஆஃப் ஆர் ரோஹிங்கியாஸ்ன்னு சொல்ல, இந்தியா வந்து பார்ட் ஆஃப் யூஎன் ரெஃப்யூஜி கன்வென்ஷன். ஸோ அந்த கன்வென்ஷனை நீங்கள் நோட் பண்ணணும். இட் இஸ் இந்தியா வந்து இந்த கன்வென்ஷனுக்கு சிக்னேட்ரி கிடையாது. நோ, இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்ரி ஆஃப் திஸ். அண்ட் ஹென்ஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அதனால் நம்ம கிட்ட ஒரு டொமெஸ்டிக் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்லை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஸோ ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். நாட் ஓன்லி மினிஸ்டர்ஸ், அதர்ஸ் கேன் ஆல்சோ. இதுதான் நீங்கள் இந்த கோரிலேஷனை வந்து கான்ஸ்டியூஷன் கூட பண்ணணும். இப்படி தான் நம்ம படிக்கணும். ஒன்று ஒன்றா நம்ம வந்து புரிஞ்சு தான் யோசிக்கணும். ஸோ ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் நீங்கள் பாருங்கள், இதை வந்து ஒரு ப்ரைவேட், அதாவது வித்தவுட் எனி, இவர் கவர்மெண்ட் பார்ட்டே இல்லை, ஆனால் இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து இவர் ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு, நான் ரீஃபோல்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, த பர்சன் ஹூ இஸ் ஆக்சுவலி சஃபரிங் ஃப்ரம் பர்சிக்யூஷன் ஷுட் நாட் பி சென்ட் ஆர் நோ கண்ட்ரி ஷுட் சென்ட். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இதை தான் ரீஃபோல்மெண்ட். இவர் வந்து ஒரு அசைலன் பில் எடுத்துகிட்டு வந்தார். அது நிறையா இது எடுத்துகிட்டு வரும் போதும் இவர் என்ன அந்த மீன் பண்ணுறாருன்னா, 2017 இந்தியா வந்து ரோஹிங்கியாஸை இல்லீகல் மைக்ரன்ட்ஸ்னு டிடென்ஷன் சென்டரில் போட்டு சில பேரை வீட்டுக்கே, அதாவது அவங்க கண்ட்ரிக்கே, பர்சிக்யூஷன் ஆகிற கண்ட்ரிக்கே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 700 பீப்புள் இருக்கான்றாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சக்மாஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ், அவங்களையும் இதே மாதிரி நான் ரீஃபோல்மெண்ட் அதில் அமைச்சிருக்காங்க, ஆர் ரீஃபோல்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க, அதாவது திருப்பி அமைச்சிருக்காங்கன்னு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நம்மக்கிட்ட பேசிக்காக பெரிய இது இல்லை. இப்போ எதெல்லாம் ஆர்டிக்கல் ஆர் எந்த ஆக்டெல்லாம் இதை வந்து தட் இஸ் பைண்டிங் தெம் அப்படின்னா, ஃபாரினர்ஸ் ஆக்ட் ஆர் ஃபாரினர்ஸ் ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட், இது எல்லாமே வந்து அவுட் சைட் இண்டிவிஜுவலில் ஏலியன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுது. அதாவது அவங்க நம்ம சிட்டிசன் இல்லை, ஸோ அவங்களுக்கு நம்ம லா நிறையா அப்ளை ஆகாது. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் 1996 ஜட்ஜ்மெண்ட், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இதை நோட் பண்ணிக்கலாங்க. ஸோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், இதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது மெயின்ஸ் யூஸ் ஆகும். இந்த இது கன்வென்ஷன், இந்த இது என்ன சொல்லுதுன்னா, Article 14, 20, 21, it is applying to every person, not just Indians. இதுதாங்க இதோட க்ளீன் மீனிங்கு. இதை வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. எந்த கேஸ்லனா,
Chakma or forcible eviction of Chakma refugees in Arunachal Pradesh. இந்த கேஸ் லாவை இந்த வருஷம் நீங்கள் கோட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸில். ஸோ அவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, நம்ம விஸ்வகுருவாக இருக்கிறதுனால நேரு சொல்கிறபடி ஸ்டில் ஆல் தீஸ் ஹியூமனிட்டிஸ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர் அண்ட் ட்ரேட் அண்ட் ஹென்ஸ் இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அடைக்கலை கொடுக்கணுன்றாரு. ஸோ இந்த June 20 வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே இந்த ஆர்டிக்கிள் வந்து கிளியராக அதை மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு ஒரு பாத் கொடுக்குது. நீங்களும் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் வீடியோஸ் ஆல்சோ MOAன்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.